கட்சிக் கழக தலைவர் விஜய் செப்டம்பர் 20, 2025 அன்று நாகப்பட்டினத்தில் நடந்த பிரச்சாரத்தில் மத்திய பாஜக அரசை கடுமையாக விமர்சித்தார். கச்சத்தீவு விவகாரத்தை எழுப்பிய அவர், பாஜக அரசு கச்சத்தீவை மீட்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை, தமிழக மீனவர்களின் பிரச்சனைகளை புறக்கணிக்கிறது என்று குற்றம் சாட்டினார். மேலும் மத்திய அரசு தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கீட்டால் பாரபட்சம் காட்டுவதாகவும் மாநில உரிமைகளை மதிக்கவில்லை என்றும் கூறினார். விஜயின் இந்த கருத்துக்களுக்கு பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருகின்றனர். மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விஜயின் கச்சத்தீவு குற்றச்சாட்டை மறுத்து பாஜக மீனவர்களுக்கு ஆதரவாக பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்று கூறினார். இதேபோல் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விஜய் முதலில் அரசியல் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கிண்டல் அடித்தார். இந்த வரிசையில் பாஜக மூத்த தலைவர் ராஜா சென்னை மேற்கு மாம்பலத்தில் நவராத்திரி விழாவில் பேசிய பொழுது விஜயை கடுமையாக விமர்சித்தார். சென்னை மேற்கு மாம்பலம் ஆரியகவுடா சாலையில் உள்ள ஸ்ரீ துர்க்கை அம்மன் கோவிலில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு சிலை பிரதிஷ்டை விழா செப்டம்பர் 23ஆம் தேதி அன்று நடந்தது. பாஜக மாம்பலம் மன்ற உறுப்பினர் உமா ஆனந்தன் தலைமையில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் ராஜா கலந்து கொண்டு விஜயை விமர்சித்தார். விஜய்க்கு அரசியலும் தெரியவில்லை, சட்டமும் தெரியவில்லை, கச்சத்தீவை பற்றி பேசுகிறார், ஆனால் அதன் வரலாறு தெரியுமா? கச்சத்தீவை தாரை வார்த்தது காங்கிரஸ் அரசுதான் என்று கூறி விஜயின் குற்றச்சாட்டுகள் தவறானவை என மறுத்தார். விழாவில் மேலும் தொடர்ந்து பேசிய ராஜா மத்திய அரசின் GST மறுசீரமைப்பை பாராட்டினார். நவராத்திரிக்கு பிரதமர் மோடி அளித்த பரிசு இந்த GST 2.0. இதனால் 12% வரி இருந்த பொருட்கள் 5% அல்லது 0% குறைக்கப்பட்டுள்ளன. கட்டுமான பொருட்களுக்கு 18% வரியாக உள்ளது. இது பொருளாதார வளர்ச்சியையும் வேலை வாய்ப்புகளையும் அதிகரிக்கும். மோடி அரசு வருமான வரி உச்சவரம்பை 12 லட்சமாக உயர்த்தியதால் நடுத்தர வர்க்கத்தினர் பயனடைந்துள்ளனர் என்று கூறினார். மேலும் இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.